ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். மறுநாள் நான் ஆறு ஆறு மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டேன். எதனால் அப்படின்னா, கொஞ்சம் சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் போயிட்டு பத்திரிக்கை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி நாளே அத்தை சொன்னாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் வேகமாக நாளைக்கு இன்னும் ஒரு கொஞ்ச நாள் தாம்மா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன், இல்லை அத்தை, இன்னும் 10 நாள் இருக்குல்ல, அதுக்குள்ளே என்ன இன்னும் கொஞ்சம் பேருக்கு தானே வைக்க வேண்டியது இருக்குது, அதனால் ஏன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, இல்லைம்மா, நம்ம அப்படி தான் இருக்கோம், அப்புறம் நம்ம கல்யாண வேலையெல்லாம் பார்க்கணும் பண்ணணும், நாள் நமக்கு ரொம்ப அதிகம்லாம் இல்லை, 10 நாள் மாதிரி தெரியுது, ஆனால் ஒரு 2-3 நாளில் நம்ம எல்லா வேலையும் முடிச்சிட்டோன்னா அப்புறம் முக்கியமான சொந்தக்காரங்களை மட்டும் கூப்பிடுறது மட்டும்தானே, அதை கூட நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி காலைல 6 மணிக்கே குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு தேவையான டிஃபனு எல்லாமே லஞ்சு எல்லாமே செஞ்சு வச்சிட்டேன் 7 மணிக்குள்ளேயே. அப்புறம் கார் வாடகை கார் வர சொல்லியிருந்தாங்க. ஏன்னா கொஞ்சம் எட்டி உள்ளவங்களுக்கெல்லாம் கொண்டு பத்திரிக்கை கார்லேயே கொடுத்துட்டு வந்துடுவோம், ஒரே நாளில் முடிச்சுட்டு வந்துடலாம் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். கிளம்புனதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரத்துலேயே அந்த ஊருக்கு ரீச் ஆகிட்டோம். அதாவது எங்கள் அத்தையோட ஊர். அதுக்கு ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆனதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, இது மாதிரி இங்கே முக்கியமானவங்களுக்கெல்லாம் நான் பேர் எழுதியே வச்சுட்டேம்மா பத்திரிக்கையில், அது தனியாக ஒரு பையில் வச்சுருப்பேன் பாரு, அதை எடு அப்படின்னாங்க. எப்போத்த இதெல்லாம் பண்ணீங்கன்னு, நேற்று நைட்டே நான் பண்ணி வச்சுட்டேம்மா, ஏன்னா அந்த நேரத்தில் நம்ம யார் யார் அப்படிங்கிறத மறந்துடுவோம், நம்ம மொய் செஞ்சுருக்கோங்க எல்லாருக்குமே நம்ம கொடுக்கணும்ல, உன் கல்யாணத்துக்கு வாங்கினது மொய், அதுக்கப்புறம் இப்போ 8 வருஷமாக செஞ்சுருக்கோமா இல்லையா, அதெல்லாம் இப்போ திருப்பி திவ்யா கல்யாணத்துக்கு வாங்கினா தான், அதுக்கப்புறம் இல்லைன்னா நம்ம வேறு விசேஷங்கிறது நம்ம செய்ய போகிறது கிடையாது, அதனால் எப்படியாச்சும் நம்ம இது பண்ண வேண்டியதாம்மா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி ஓகே, அதுவும் கரெக்டு தான், நம்ம நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டான விஷயம் தான், நான் எடுத்து வச்சுருக்கீங்களா எந்த பையில் அப்படின்னோன்னா, ஒரு உன்னோட பேக்கில் ஒரு மஞ்சள் கலர் பையில் இருக்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரின்னு சொல்லிட்டு நானும் இதெல்லாம் எடுத்து கொடுத்தேன். எடுத்து கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவங்களும் நீ இங்கேயே கார்லேயே இருமா, இங்கே ஒரு 3-4 வீடு மட்டும் நான் போயிட்டு கொடுத்துட்டு வரேன், நீ கொஞ்சம் காலைல சாப்பிடாம வேறு வந்துட்டு, அதனால வேணாம் நீ இரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே போனாங்க. போயிட்டு இங்கே ஒரு 20 நிமிஷத்தில் எல்லார் வீட்டுக்கும் கொடுத்துட்டு வந்துட்டாங்க. எல்லோரும் சாப்பிட சொல்கிறாங்கம்மா, காலையில் இருக்கிற வசி அப்படின்னாங்க. இருக்கட்டும், நீங்கள் ஏதாச்சும் இப்போ ஹோட்டல் போகுமா, பக்கத்தில் ஏதாச்சும் ஹோட்டல் இருக்குமா அப்படின்னதுக்கு, இங்கே எந்த ஹோட்டலும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைம்மா, ஒரு 1/2 மணி நேரம் ட்ராவல் பண்ணோன்னா கொஞ்சம் டவுன் வந்துடும், அந்த வந்ததுக்கப்புறம் நம்ம ஏதாச்சும் போய் சாப்பிட்டுக்கலாம், அதுக்குள்ளே இங்கே இருக்கிறவங்களுக்கு மட்டும் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 10 வீட்டுக்கு போயிட்டு எல்லாேருக்கும் நாங்கள் கொடுத்தோம். கொடுத்ததுக்கப்புறம் இப்போ ஓரளவு மணி ஒரு 11 மணி ஆகிடுச்சு, இப்போ போயிட்டு நம்ம மத்தியானம் லஞ்சு கூட சாப்பிட்றலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இல்லை இந்த நேரத்தில் காலைல சாப்பிடாம இருந்துட்டு இப்போ சாப்பிட்டோன்னா ஒரு மாதிரி இருக்கும், ஏதாச்சும் டீ ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு லேட்டாக வேணால் ஒரு 2 மணி போல் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்துலேயே ஒரு கடை இருந்துச்சு, அந்த கடையில் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு ஸ்நாக்ஸ் ஐட்டம் டீ எல்லாம் மட்டும் சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் ஒரு 2 நாளைக்கு 2 நாளைக்கு அப்புறம் நம்ம மீதி எல்லா வேலையும் முடிச்சிடலாம் அப்படின்னு கேட்டுட்டு அப்படியே பேசிகிட்டே இருந்தோம். அப்போ டிரைவர் அண்ணா எங்கள் ஹஸ்பண்டுக்கு ஃப்ரெண்டு தான் டிரைவர், அவர் ட்ராவல்ஸ் வச்சுருந்தாரு. அவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துச்சு எனக்கு, ஏன்னா நம்ம என்ன தான் ஒரு விஷயத்த இது பண்ணாலுமே அவங்க நம்மளுக்கு கொஞ்சம் காசு கம்மியாக வாங்கிக்குவாங்க, ஏன்னா நாங்கள் நகை எல்லாமே நாங்கள் தான் செய்யணுங்கிறதுனால, கல்யாண செலவும் நாங்களே பார்க்கணுங்கிறதுனால எங்களுக்கு கொஞ்சம் பட்ஜெட் இது பண்ணி தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா ஓரளவு நகை இதெல்லாம் எங்கள் அத்தை எல்லாமே சேர்த்து வச்சுருந்தாங்க, அப்போலேருந்தே ஒரு ஒரு பவுனாக வாங்கி சேர்த்து வச்சுருந்தாங்க. இருந்தாலும் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம ஒரு விஷயம் நம்மளுக்கு இது பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ நம்ம அதை இது பண்ணாமல் நம்ம இது பண்ணோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு விஷயமா தோணிகிட்டு இருந்துச்சு. அதனால நான் என்ன முடிவு பண்ணிட்டேன்னா, நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம பொண்ணுக்கு நம்ம தான் சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு பண்ணிவிட்டு, நானாகவே கொஞ்சம் கொஞ்சமாக அத்தை மாதிரியே என் பொண்ணுக்கும் நான் வருஷத்துக்கு ஒரு பவுனாச்சும் நான் நகை வாங்கிடணும் அப்படிங்கிறது இருந்தேன். ஏன்னா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பொண்ணுக்கு சேர்த்து வச்சிட்டோம்னா கூட, அப்புறம் நம்ம பிற்காலத்துக்கு நம்ம பொண்ணுக்கு கவலைப்பட தேவையில்ல, இது செய்யணும் அது செய்யணுன்ட்டு. நகை முக்கியமாக இருந்தால் கூட நம்ம பிற்காலத்தில் ஒரு 2 பவுன் 3 பவுனை விற்றுட்டு கூட நம்ம ஜாமான் அந்த இதெல்லாம் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் எங்கள் அத்தையும் பண்ணாங்க. 20 பவுன் கிட்டே பொண்ணுக்கு போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நகையெல்லாம் அப்போயே அவங்க கொஞ்சம் சேர்த்து வச்சுட்டாங்க. அவங்க படிக்கிற காலத்தில், அவங்க கொஞ்சம் வேலைக்கு போன காலத்துலேயே கொஞ்சம் பொண்ணுக்கு தேவையான நகையெல்லாம் ஓரளவு சேர்த்து வச்சுட்டாங்க. அதனால் நகை இது பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அவங்களுக்கு. ஒரு பொண்ணுக்கு தேவையான எல்லா நகையுமே அவங்க சேர்த்து இது பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும்.
ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து இதா இருக்கிறோம்.